டாப் கேர்ள்ஸ் ஆக்ட் 3. ஆக்ட் 3 எங்கே செட் ஆகிருக்கு அப்படின்னா, ஜாய்ஸோட வீட்டில் வந்து ஆக்ட் 3 நடக்குது. இந்த ஆக்ட் 3 ஃபுல்லாகவே வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்ஸை இப்போ ஃப்ளாஷ்பேக்காக நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி தான் இந்த ஆக்ட் 3 ஃபுல்லாகவே. இந்த ஆக்ட் 3 வந்து முழுவதுமாக ஜாய்ஸோட வீட்டில் மட்டும்தான் நடக்குது. ஸோ ஒரு நாள் சண்டே ஈவினிங் மெர்லின் வந்து ஜாய்ஸோட வீட்டுக்கு வராங்க. அதாவது மெர்லின் வந்து அக்காவோட வீட்டுக்கு, அக்கா தான் ஜாய்ஸோட வீட்டுக்கு வந்து வராங்க. ஜாய்ஸு, ஆன்ஜி, மெர்லின் 3 பேரும் கிச்சனில் இருக்கிறாங்க. அப்போது மெர்லின் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கா இல்லையா, ஸோ வந்து ஆன்ஜிக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரா, ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரா. அப்போது வந்து ஆன்ஜிக்கு 9th பர்த்டே வந்து வருது. ஸோ அந்த 9th பர்த்டேக்காக தான் மெர்லின் வந்து வந்திருக்கா. அப்போ அந்த கிஃப்டில், அந்த ப்ரெசண்ட்டில் வந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னா, ட்ரெஸ்ஸு, சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கா. ஆனால் அப்போது ஜாய்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நீ ஏன் இந்த டைமில் வந்த, வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட எந்த ஒரு பொருளும் இல்லாத நேரத்தில் நீ வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி ஜாய்ஸ் வந்து கோச்சிக்கிறாங்க. அப்போ மெர்லின் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணாமலே வந்துட்டா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுறா. ஏன் அப்படி கன்ஃபியூஸ் ஆகுறான்னா, ஆன்ஜி தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருப்பா. ஆன்ட்டியை வந்துட்டு கூப்பிட்ருப்பா. ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி மெர்லினுக்கு கால் பண்ணி, என்னோட 9th பர்த்டேக்கு நீங்கள் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வர சொன்னாங்க, ஜாய்ஸ் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால் இப்போ ஜாய்ஸ் வந்து ஏன் வந்த, சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லாதப்போ வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மெர்லினுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. நீ வர சொன்னதா தானே ஆன்ஜி சொன்னா கால் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கன்ஃபியூஸ் ஆகுறா. அண்ட் தென் ஆன்ஜி வந்து அப்போது பொய் சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லி மெர்லின் வந்து சொல்கிறாங்க. ஆன்ஜியை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது, ஆன்ஜியோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி, அவளோட கேரக்டர் பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி மெர்லின் கிட்ட வந்துட்டு ஆன்ஜியை பற்றி அக்யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ சடனாக வந்து கிட் வந்து உள்ளே வரா. கிட் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல், அதாவது எந்த ஒரு பெர்மிஷனும் கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறா. வந்துட்டு ஆன்ஜியை வந்து வா விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லி கிட் வந்து கூப்பிடுறா. ஆனால் ஆன்ஜி வந்து விளையாட போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து அவளுக்கு பிடிச்ச ஆண்ட் மெர்லின் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அதனால் வந்துட்டு நான் விளையாட வரல அப்படின்னு சொல்லி மறுத்துடுறா. ஜாய்ஸ் அப்போ சொல்கிறாங்க, ஆன்ஜி வந்து கிட்ட வந்து அவளோட குட்டி தங்கச்சி மாதிரி தான் பார்த்துக்கிறா, ஆன்ஜி வந்து குழந்தைங்களோட நல்லா பிஹேவ் பண்ணுறா, குழந்தைங்கள வந்து நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெர்லின் வந்து கேட்குறாங்க ஆன்ஜி கிட்ட, நீ டீச்சர் ஆகணுமா நர்ஸ் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நார்மலாக வந்துட்டு எல்லா அம்மாவும் குழந்தைங்கிட்ட கேட்பாங்களே, நீ என்னவா ஆக ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மெர்லின் வந்து ஆன்ஜி கிட்ட கேட்குறாங்க, நீ டீச்சர் ஆகணுமா நர்ஸ் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜாய்ஸ் சொல்கிறாங்க, மெர்லின் வந்து ஆன்ஜி வந்து ஒன்று மாதிரி ஒன்றும் கிளவர் கிடையாது, அவள் வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன் பொண்ணு உன்ன மாதிரி அறிவாளியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி கிண்டலாக சொல்கிறாங்க. அதுக்கு மெர்லின் கிவ்ஸ் அ பாட்டில் ஆஃப் வைன். இப்போ வந்துட்டு அதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக மெர்லின் என்ன பண்ணுறான்னா, ஒரு பாட்டில் ஆஃப் விஸ்கியை வந்து எடுத்து கொடுக்குறா அவளோட பேக்கில் இருந்து. ஆனால் ஜாய்ஸ் வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மெர்லின் வந்து ரிமெம்பர் பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து கடைசியாக எப்போ ட்ரிங்க் பண்ணாங்க அப்படின்றத பற்றி ரிமெம்பர் பண்ணுறாங்க. கடைசியாக 2 பேரும் எப்போ ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க சேர்ந்து, ஜாய்ஸும் மெர்லினும் சேர்ந்து எப்போ லாஸ்ட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஃபாதர் இறந்த அன்னைக்கு வந்து நைட்டு 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை பற்றி விசாரிக்கிறாங்க மெர்லின் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க ஜாபுக்காக, இப்போ வந்திருக்காங்க. அம்மாவை பற்றி விசாரிக்கிறாங்க. அதுக்கு ஜாய்ஸ் சொல்கிறாங்க, நான் வந்து எவ்ரி தேர்ஸ்டே நான் போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
ஆன்ஜி வந்து அவளோட 9th பர்த்டேவோட மெமரிஸ் எல்லாம் வந்து இப்போ ரீகால் பண்ணுறா. மெர்லின் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கா, நீங்கள் வந்து லாஸ்ட்டாக என்னோட 9th பர்த்டேக்கு வந்திருந்தீங்கல்ல, அப்போது அப்பா அம்மா ஜாய்ஸு கிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம்ல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பற்றி வந்து ஆன்ஜி வந்து ரீகால் பண்ணுறாங்க. மெர்லின் வந்து இப்போது ஆன்ஜியோட அப்பா ஃப்ராங்க் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஆன்ஜி அதுக்கு ஜாய்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ராங்க் வந்து என்னை விட்டுட்டு போய் 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்குறாங்க. அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார் ஃப்ராங்க்கு, ஜாய்ஸை விட்டுட்டு. அதுக்கப்புறம் ஆன்ஜி வந்து ஒரு போஸ்ட் கார்டு, மெர்லின் அனுப்பின ஒரு போஸ்ட் கார்டை வந்து ஞாபகப்படுத்துகிறா. அதாவது அந்த போஸ்ட் கார்டு வந்து கிராண்ட் கன்யான் அப்படிங்கிற ஊர்லேருந்து மெர்லின் வந்து அனுப்பியிருப்பாங்க ஆன்ஜிக்கு. ஸோ அந்த போஸ்ட் கார்டை வந்து ஞாபகப்படுத்துகிறா. நீங்கள் அனுப்பின போஸ்ட் கார்டை நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் மெர்லின் வந்து ஜாய்ஸோட வீட்லேயே இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறா. அப்போது வந்து ஆன்ஜி வந்து நீங்கள் வந்து என்னோட ரூமில் என்னோட பெட்டில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ஜாய்ஸ் வந்து இல்லை, உன் கூட ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஜாய்ஸ் மறுத்துடுறாங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுறத. அதுக்கப்புறம் ஆன்ஜி வந்து மெர்லின் கிட்ட சொல்கிறா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் வச்சுருக்கேன், நான் அந்த சீக்ரெட்டை வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அப்ஸ்டேர்ஸில் வந்துட்டு அவளோட ரூம் இருக்குது, ஆன்ஜியோட ரூமு. அப்ஸ்டேர்ஸ்க்கு வந்து மெர்லினை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சீக்ரெட்டை காமிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் என்னங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் தான் என்னை தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ஸோ சரின்னு சொல்லிவிட்டு மெர்லினும் வந்து ஆன்ஜியை படுக்க வச்சு போர்வையெல்லாம் போற்றி விட்டு தூங்க வச்சுட்டு கீழே வரா. கீழே வந்ததுக்கப்புறம் ஜாய்ஸ் கேட்குறாங்க, அது ஆன்ஜி என்ன சீக்ரெட் சொன்னா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மெர்லின் சொல்கிறாங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மெர்லின் வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நீ சொல்லலைனாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து ஜாய்ஸ் சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஆன்ஜி வந்து ஒரு எக்ஸசைஸ் புக் வச்சுருக்கா. அந்த எக்ஸசைஸ் புக் வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டிக்காக உருவாக்கப்பட்டது. அதை வந்து கிட்டும் ஆன்ஜியும் சேர்ந்து தான் இன்வென்ட் பண்ணாங்க. கிட்டும் ஆன்ஜியும் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு எக்ஸசைஸ் புக் அது, அதை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜாய்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆன்ஜி அதுக்கப்புறம் வந்து ஜாய்ஸ் வந்து ஆன்ஜியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உன் பொண்ணு வந்து சரியாக படிக்கிறதில்ல, அவள் வந்து ரெமிடியல் கிளாஸில் 2 வருஷமாக படிச்சிட்ருக்கா, ஸ்டடீஸில் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. மெர்லின் வந்து இப்போ மறுபடியும் அந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவங்க அம்மாவை பற்றின டாபிக் வந்து எடுத்து பேசுகிறாங்க. அம்மாவை மீட் பண்ண போகிறது பற்றி பேசிகிட்ருக்குறாங்க. 2 பேரும் வந்து அவங்களோட ஹோம் டவுனை பற்றி இப்போது பேசுகிறாங்க, சைல்ட்ஹுட் டேஸை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மெர்லின் வந்து 17 இயர்ஸ் இருக்கும்போதே ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. 17 இயர்ஸ் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஜாய்ஸுக்கு வந்து அப்போது மேரேஜ் ஆகிருக்கும். ஆனால் ஜாய்ஸ்க்கு வந்து மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆனாலும் ஜாய்ஸுக்கும் ஃப்ராங்க்குக்கும் பேபிஸ் இருக்காது. அதனால் வந்துட்டு இப்போ மெர்லின் வந்து மேரேஜ் ஆகாமலே 17 வயசுலேயே ப்ரெக்னென்ட் ஆன உடனே மெர்லினோட குழந்தைய வந்து நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வளர்க்குறாங்க. அந்த பொண்ணு தான் வந்துட்டு இந்த ஆன்ஜி. ஸோ அதுக்கப்புறம் ஆன்ஜியை வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆன்ஜியை வந்து தன்னோட குழந்தைய கொடுத்துட்டு மெர்லின் வந்து தன்னோட ப்ரொஃபஷனை நோக்கி கிளம்பி போயிடுறா. ஸோ அவளுக்கு வந்து இந்த மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளெல்லாம் பிடிக்காது. அவளுக்கு வந்துட்டு ஒரு ரிச் லைஃப் வாழணும், ஹைப்பர் ப்ரொஃபஷ்னலிஸ்டிக்காக இருக்கிறா, எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவலிஸ்ட்டாக வந்துட்டு மெர்லின் வந்து இருக்கிறா. ஸோ வந்து குழந்தைய வந்து தன்னோட அக்கா கிட்ட கொடுத்துட்டு அவள் எந்த ஒரு கேரும் பண்ணாமல் கிளம்பி போயிடுறா. ஸோ வந்து ஆஃப்டர் தட் அவங்க போனதுக்கப்புறம் மெர்லினுக்கு வந்து அவள் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் ஜாய்ஸ் வந்து ஒரு தடவை ப்ரெக்னென்ட் ஆகிறா. ஆனால் அந்த குழந்தை வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுது. அதுக்கு ரீசன் வந்து ஆன்ஜி தான், உன் பொண்ணால் தான் வந்துட்டு எனக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறா. அதுக்கு மெர்லின் சொல்கிறா, ஆன்ஜி பிறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து 2 தடவை அபார்ஷன் பண்ணேன், எனக்கு வந்துட்டு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு எனக்கு தோணலை,
ஸோ நான் 2 அபார்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லினும் வந்து சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பாலிட்டிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. மெர்லின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, மார்கரெட் தாட்சரை தான் வந்துட்டு செல்லமாக மேகி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கரெட் தாட்சர் வந்து ஒரு டஃப் லேடி. அவங்க வந்து நம்மளோட கண்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. மார்கரெட் தாட்சரோட ரூலில் இங்கிலாந்து வந்து நல்லா டெவலப் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெர்லின் வந்து சொல்கிறாங்க. அப்போது ஜாய்ஸ் வந்து இப்போ சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. மெர்லின் வந்து மார்கரெட் தாட்சருடைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு வந்து ஓட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக நினைக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இவங்களோட சைல்ட்ஹுட் லைஃப்பை வந்து ஸ்ட்ரகிள்ஸை வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒர்க்கிங் கிளாஸில் இருந்து அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க சைல்ட்ஹுட் டேஸில் அப்படின்றத பற்றி எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. 13 வயசு இருக்கும்போதே மெர்லினுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக வாழணும், ரிச் லைஃப் வாழணும், ஒரு ஹைப்பர் ப்ரொஃபஷ்னலிசத்தோடு வாழணும், இண்டிவிஜுவாலிட்டியோடு வாழணும் அப்படின்னெல்லாம் வந்து 13 வயசு இருக்கும்போதே அவங்களுக்கு தோணுது. 13 வயசுலேயே வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என் அப்பா அம்மா மாதிரி ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப்பை, ஒரு டிஃபிகல்ட் மேரேஜ் லைஃப்பை நான் வாழக்கூடாது, இண்டிபெண்ட்டாக வாழணும், இண்டிவிஜுவலாக வாழணும் அப்படின்னு வந்து 13 வயசு இருக்கும்போதே மெர்லினுக்கு தோணுது. அதனால் அவங்க வந்துட்டு அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. ஸோ வந்து அந்த 17 வயசில் ஆன்ஜியை பெற்று ஜாய்ஸ் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி அவள் அமெரிக்கா போயிடுறா. அங்கே அவளுக்குன்னு ஒரு ஜாபை வந்து க்ரியேட் பண்ணுறா. அந்த ஜாபில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறா. இப்போ வந்து ஜாய்ஸுக்கு வந்து கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. அமெரிக்காவில் இவ வந்து ஒரு எக்ஸைட்டிங் ஜாப் பண்ணுறா, மெர்லின் வந்து ஒரு நல்ல ஜாபில் இருக்கிறா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிற அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாய்ஸ் சொல்கிறா. மெர்லின் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறா அப்படின்ற மாதிரி ஜாய்ஸ் வந்து சொல்கிறாங்க. மெர்லின் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை பிடிக்காது, ஸ்டூப்பிட் பீப்புளை பிடிக்காது, பீயிங் ஸ்டூப்பிட் அண்ட் லேசி. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு ஸ்டூப்பிடாகவும் லேசியாகவும் இருப்பாங்க. அதனால் எனக்கு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளையே பிடிக்காது அப்படின்னு சொல்லி மெர்லின் சொல்கிறாங்க. அதுக்கு ஜாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஹை கிளாஸ் பீப்புளை பார்த்தாலே பிடிக்காது. அதாவது எனக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்த்தா அப்படியே காய் துப்பனம் போல் இருக்கும். மெர்சிடஸ் காரை பார்க்கும்போது அப்படியே என் ரிங்கை வச்சு அதில் ஒரு ஸ்க்ராட்ச் போடணும் போல் ஒரு கோவம் வரும். ஸோ எனக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸு, மெர்சிடஸ்ஸு இந்த மாதிரி காரெல்லாம் பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாய்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெர்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொனால்டு ரீகன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து ஆன்டி கம்யூனிஸ்டுக்காக போராடுற ஒருத்தர். ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்துட்டு மெர்லின் வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்கரெட் தாட்சருடைய ரூல் எப்படி இருக்குது அதை பற்றி வந்து பேசுகிறாங்க. மார்கரெட் தாட்சர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ரூலில் யார் வேணாலும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும், இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு யாருக்குமே வந்துட்டு கிளாஸ் பேரியர், அதாவது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், ஹை கிளாஸ் பீப்புள், லோ கிளாஸ் பீப்புள் அப்படின்லாம் பார்க்காம எல்லாருமே வந்து மார்கரெட் தாட்சர் வந்து எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து போராடுறாங்க. மார்கரெட் தாட்சரோட ரூல் இருக்கும்போது எனி கிளாஸ் பீப்புள் கேன் ஏபிள் டு சக்சீடு, எந்த லோ கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சக்சீட் ஆக முடியும், அவங்களுக்காக தான் மார்கரெட் தாட்சர் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மெர்லின் வந்து மார்கரெட் தாட்சரை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. மெர்லின் மறுபடியும் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்து ஸ்டூப்பிட், லேசி, ஃப்ரைட்டன்டு பீப்புளுக்காக நான் எப்போவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பொண்ணு தான் ஸ்டூப்பிட், லேசி, ஃப்ரைட்டன்டு அப்படின்னு சொல்லி ஜாய்ஸ் வந்து சொல்கிறாங்க ஆன்ஜியை பற்றி. ஸோ மெர்லின் வந்து என்ன நினைக்கிறான்னா, ஜாய்ஸ் வந்து ஆன்ஜி ஒரு சின்ன குழந்தை இல்லையா, ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட போய் இவ்வளோ ரஃப்பாக நடந்துக்கிறாள், இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி மெர்லின் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன கவலைப்படுறாங்கன்னா, மார்கரெட் தாட்சரோட ரூல்
அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இங்கிலாண்டை ரூல் பண்ணுற வரைக்கும் ஆன்ஜி மாதிரி படிக்காத முட்டாள்களோட லைஃப் வந்து ரொம்ப டல்லாக தான் போகும், ப்ளீக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து மார்கரெட் தாட்சரோட ரூல் வந்து ஒன்லி சப்போர்ட்ஸ் பீப்புள் லைக் மெர்லின் மாதிரி ஒரு ஹை கிளாஸ் வெல் எஜுகேட்டட் வெல் நாலேஜபிள் பர்சனுக்கு தான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆன்ஜி மாதிரி லேசியான ஸ்டூப்பிடான ஃப்ரைட்டன்டு கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து அது சப்போர்ட்டிவாக இருக்காது மார்கரெட் தாட்சரோட ரூலு. ஸோ அவங்களோட கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கண்ட்ரியை ரூல் பண்ணுற வரைக்கும் ஆன்ஜியோட லைஃப் வந்து டல்லாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஜாய்ஸ் வந்து கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாய்ஸ் வந்து தூங்க போயிடுறாங்க. ஜாய்ஸ் தூங்க போனதுக்கப்புறம் மெர்லின் வந்து மறுபடியும் 1 more கிளாஸ் வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆன்ஜி வந்து சடனாக கிச்சனுக்கு ஓடி வரா. வந்துட்டு ஃப்ரைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா, பயப்படுறா. அப்போது வந்து மெர்லின் கேட்குறாங்க, நீ ஏதாவது பேட் ட்ரீம் ஏதாவது வந்துச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதுக்கு வந்து ஆன்ஜி வந்து பதில் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் ஃப்ரைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறா. அதோடு வந்து இந்த ப்ளே வந்து எண்ட் ஆகுது. ஸோ தேங்க்யூ. ஃப்ரைட்னிங் அப்படிங்கிற வேர்டோட டாப் கேர்ள்ஸ் ப்ளே வந்து எண்ட் ஆகுது. தேங்க்யூ. டாப் கேர்ள்ஸ் கேம் டு an end.